வெல்கம் டு துணுக்குமுட சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு கோர்ஸை பற்றியான டீடைல்ஸ் தான் பார்க்க போகிறோம். 12th ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய எக்ஸாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லபடியாக எழுதிட்டு இருக்கிறாங்க. 12th முடிச்சுட்டு அவங்க என்னென்ன கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, பிஎஸ்சி கோர்ஸ் அப்படிங்கிறத விதத்தில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி இந்த சப்ஜெக்ட் எடுத்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு நியூவாக ஒரு கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுவாலஜி ரிலேட்டடாக ஒரு பயாலஜி ரிலேட்டடாக உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குது அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுத்து படிங்க. இட் இஸ் அ க்ரோயிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைப் ஆஃபான இதுதான். இந்த கோர்ஸ் மூலிமா வந்துட்டு நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த அளவுக்கான ஜாப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ரிசர்ச் அளவான ஜாப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, என்ன கோர்ஸ் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலுடைய நேம் வந்துட்டு துணுக்கு முட்டை. அதில் எஜுகேஷன் ரிலேட்டட் கண்டென்ட் நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கேன். அதுக்கான ஆதரவாக சப்ஸ்கிரைப் மூலியமாக நீ எனக்கு கொடுத்துட்டே இருக்கீங்க. என்ன கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனடிக்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் தான். இந்த கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் அவைலபிளாக இருக்குது. இட் இஸ் அ அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ். பிஎஸ்சி 3 இயர்ஸாக இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். சில இடங்களில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹானர்ஸ் கோர்ஸாக வந்துட்டு 4 இயர்ஸாக தர்றாங்க. பட் இது ஜென்ரலாக 3 இயர்ஸ் இருக்கக்கூடிய கோர்ஸ். நீங்கள் 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி இந்த கோர்ஸ் எடுத்து படிச்சுட்டு இருக்கீங்க, இந்த சப்ஜெக்ட் எடுத்து 12th படிச்சுட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்துட்டு ஒரு ஆப்டான கோர்ஸ். உங்களுக்கு ரிசர்ச்சில், ஜீன்ஸில் இதை பற்றிலாம் வந்து ஆர்வம் இருக்குது, ஜெனடிக்ஸ் பற்றி ஸ்டடி பண்ணணும் எனக்கு ஆர்வம் இருக்குது, ஃபாரன்சிக் சயின்ஸ் சைடில் போகிறதுக்கு எனக்கு ஆர்வம் இருக்குது, நான் ரிசர்ச் பண்ணணும், எவல்யூஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெரிடிட்டி அப்படி பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கோர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்கும். அந்த கோர்ஸ் தான் பிஎஸ்சி ஜெனடிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கோர்ஸ். இந்த கோர்ஸுக்கு நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டு மார்க் எடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் உங்கள் 12th 50 to 60% ஆஃப் மார்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்கணும். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பாஸ் அப்படிங்கிற ஒரு அளவு தான் கேட்குறாங்க. இதே நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் சில இது இருக்குது, நீங்கள் சியூஇடி இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுத போகிறீங்கன்னா அதுக்குமே வெறும் ஜஸ்ட் பாஸ் மார்க் தான். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணாலே போதும். இந்த ஜெனடிக்ஸில் நம்ம என்னென்னலாம் நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஜெனடிக்ஸ் அப்படின்னாலே வந்து ஸ்டடி அபவுட் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். முழுக்க முழுக்க ஜீன் பற்றியானது, எவல்யூஷன் பற்றியானது, ஜெனடிக்ஸ், ஜீன் பயாலஜி, மாலிகுலர் பயாலஜி, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இந்த மாதிரியான ரிலேட்டடான கோர்சஸ், மைக்ரோபயாலஜி இந்த மாதிரி ரிலேட்டட் கோர்சஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அண்டு நீங்கள் முழுக்க முழுக்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜீன்ஸை பற்றியான ஒரு வேறு உலகத்தை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜீனை வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஃபாரன்சிக் சயின்ஸில், அப்புறம் வந்துட்டு கிரிமினாலஜி இப்படின்லாம் சொல்லுவோம். அதில் வந்துட்டு ஜீன் பற்றி தெரிஞ்சுக்கணும், டிஎன்ஏ பற்றி அனலைசிஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜெனடிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜெனடிக்ஸ் படிக்கிறதுக்கான குவாலிஃபிகேஷன் நமக்கு வெறும் 12th பிசி பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த கோர்ஸ் வந்து எடுத்திருந்தீங்கன்னா போதும். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த கோர்ஸுக்கு இருக்குதுன்னா, ஜெனடிக்ஸ், ரிசர்ச் சயின்டிஸ்ட், அப்புறம் பயோடெக்னாலஜிஸ்ட், கிளினிக்கல் ஜெனடிஸ்ட், ஜீனோமிக்ஸ் டேட்டா அனலிஸ்ட், எபிடமாலஜிஸ்ட், ஃபாரன்சிக் சயின்ஸ் அனலிஸ்ட் இந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் ரிசர்ச் சைடில் போகிறீங்க, ஒரு ஜேஆர்எஃப், எஸ்ஆர்எஃப், பிஹெச்டி நீங்கள் இந்த மாதிரி பண்ண போகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஜீனில் ஆர்வம் இருக்குது அப்படின்னா இந்த கோர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சைடில் இப்போ சில ரெப்யூட்டட் காலேஜஸில் மட்டும்தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜெனடிக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஆர்எம் காலேஜ் இந்த மாதிரியான இடங்கள்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜெனடிக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரியான ஜெனடிக்ஸில் ஆர்வம் இருக்குது அண்டு நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரன்சிக் சயின்ஸ் சைடில் நீங்கள் வேலை பார்க்கணும், சில லேபில் மாலிகுலர் பயாலஜி லேபில் நீங்கள் வேலை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, க்ளோனிங் இந்த மாதிரியான டெக்னாலஜிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பிளான்ட் பயோடெக்னாலஜி, அனிமல் பயோடெக்னாலஜி, மைக்ரோபியல் பயோடெக்னாலஜி இந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஜெனடிக்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு 3 இயர் கோர்ஸாக அவைலபிளாக இருக்குது பிஎஸ்சி ஜெனடிக்ஸ். உங்களுக்கு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சில எக்ஸாம்ஸ் இருக்குது, அதை நீங்கள் கிளியர் பண்ணாலே போதும். ஐஎல்ஸ், டோஃபல், பிடி இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் வந்துட்டு நீங்கள் கிளியர் பண்ணீங்கன்னா அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இந்தியாவை காட்டிலும் இந்த ஜெனடிக்ஸ் படிக்கிறவங்களுக்கு அப்ராடில் நிறைய ரிசர்ச் ஏரியாஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. பிஎஸ்சி ஜெனடிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோர்ஸ் புதுசாக இருக்குது. ரிசர்ச்சில் ஆர்வம் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கோர்ஸை நீங்கள் எடுத்து படிங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக
இருக்கும். ஸோ சேலரி வைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்மலாக இது வந்து நீங்கள் ரிசர்ச் சைடில் தான் வேலை பார்க்க போகிறீங்க இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் கொஞ்சம் அது பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிஹெச்டி லெவலுக்கு படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி மினிமம் 30,000லேருந்து 1 lakh வரைக்கும். இதே நீங்கள் வந்துட்டு கவர்மெண்ட்டில் அந்த ஃபாரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்ல ஹேண்ட்ஃபுல்லான சேலரிகள் வர வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. நிறைய லேப்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுப்பாங்க. அதே அக்ரிகல்ச்சர் ஃபீல்டாக இருக்கலாம், இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரைன் ஃபீல்டாக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு ஃபீல்டில் நீங்கள் முழுக்க ஜீனை பற்றி தான் ஸ்டடி பண்ண போகிறீங்க. ஸோ இந்த மாதிரியான பயாலஜிக்கல் ரிலேட்டடான டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அது போத் கவர்மெண்ட் அண்ட் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஆர்வம் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கோர்ஸை எடுத்து படிங்க, பிஎஸ்சி ஜெனட்டிக்ஸ். ஓகே, ஸோ இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரியான கோர்ஸ் தேவைப்படுது அப்படின்னா இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் இன்னும் நிறைய சப்ஜெக்டோட உங்களுக்கு நான் வரேன். அது வரைக்கும் தேங்க்யூ.